இந்தாடி நான் ஒப்பிக்கிறேன் கேளு. What is thermodynamics? Thermodynamics is the branch of physics that studies of energy transformation and its relation to heat, work, temperature and the properties of matter. சூப்பர் டி, போய் சாத்த போய் ஒப்பிடி. உடனே போறேன். இந்த மச்சான் ஒப்பிக்கிறேன், கேள்வி கேளு. What is thermodynamics? Thermodynamic Is the branch of physics is the branch of physics the study of energy, the study of energy, its transformation and heat, transformation and heat, relation to hard work, relation to hard work, temperature and the properties temperature and the properties of matter. சூப்பர் மச்சான், சாப்பிட்டு போய் செமையா ஒப்பி மச்சான். ஓ போறேன்டா. சார் ஒப்பிக்கிறேன் சார். What is thermodynamic? Thermodynamics is the branch of physics that studies energy transformation and the relation heat, work, temperature and the properties of matter. of matter. அது மட்டும் லைட்டா மறந்துச்சு சார். கையிட்டு. What is thermodynamic? Thermodynamic is the branch of physics. The branch of physics, the studies of energy. The studies of energy. It transformation and that relation. Transformation and that relation. அப்போ நான் சொல்லதான் சொல்லுவேன். சார் அப்பலாம் இல்ல சார். அப்போ சொல்லு. சார் நீங்க சொல்லல. உனக்கு இருக்குடா அன்னைக்கு. A few minutes later. ஐயோ சார் கைய நீட்றான் கொப்ப மோன. இங்க பாருடி சார் கையில எடுத்தாரு எப்படி சவுண்ட் இருக்குன்னு. என்னடி இப்படி சவுண்ட் இருக்கு? அதாடி நான் ஹாஸ்பிடல் போறேன்டி. ராஜ்குமார் நீ ஒப்பிக்க வேணாம், வந்து டெஸ்ட் எழுது வா. எப்படி சார் அக்கல் வச்சு எழுதுறதா? உங்களை பேர் சொன்ன பல்ல காட்டுற பண்ணாட அந்த பொருளை எடுங்க. ஆப்பிள் அடி ஓட்டாத காமியடா சாமியாரா அப்படி உட்காருன்றா பார்த்து பேசுறதுக்கு இவ்வளவு பேர் ஓட்ட. எங்க வந்த வார்த்தையங்களா உள்ள போற இப்படி வரணும்டா ட்ரிபிள்ஹெச்டா வெளியிடி. எச்சி கைய விடுறா லூசு விடுறா கை வலிக்குது. தேர் எழுத வேண்டியதான் விட்டுட்டேன். 1 2 3 4 5 அவ்வளோதான். தேர் எழுத வேண்டியதான். என்ன எல்லாரும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி கேமரா பார்த்து எல்லாரும் வந்தாச்சு நீ எடுப்பா அப்படின்னு சொல்கிறேன். என்னங்க சின்ராஸ் அப்படின்னு என்ற குடும்பத்தில் எல்லாம் வந்தாச்சு எழுத வேண்டியதுதான் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாரு. சொல்லிட்டு குனிஞ்ச வேகத்துக்கு லைட்டாக அந்த பக்கம் திருப்பு. இந்த நான் எடிட்டில் இங்கே போட்டுருவேன். என்ற குடும்பத்தில் எல்லாம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நான் அப்படி குனிறேன் பாரு. குனிஞ்ச வேகத்துக்கு லைட்டாக அப்படி திருப்பு. இந்த வண்டியில எப்படிப்பா போவோம்னா அப்படி பார்த்துட்டு பஸ்ல போகணும். அதுவும் சரிதான், சரிப்பா நான் வரப்பா அப்படின்னு டக்குன்னு கிளம்பிடணும். நீ கிளம்பி எல்லாம் சொல்லவே இல்லையா? சொல்லலையாண்டே நான் என்ன சொன்னேன், அம்மா நீ சொல்லிட்டு சரிப்பா அதுவும் சரிதான் நான் வரப்பா அப்படின்னு சொல்லி நீ ஸ்கிரீனை தாண்டி போயிடணும். நீங்க வெளில போன வண்டி கொண்டாங்களா மா இங்க நின்று பேசுமா. அவன் பின்னாடி 2 ஸ்டெப் போறான் தெரியல. இங்க நின்று பேசினாதான் ஸ்கிரீனை தாண்டது கரெக்டா இருக்கும். இங்க நின்னே பேசு. இந்த கோட் வச்சுக்க. இந்த கோட்ல நின்னுட்டு அங்க பாக்க கூடாதுப்பா. அங்க பாத்துட்டுனா ஃபேஸ் இப்படி இருக்கணும். இப்படி பார்த்து பேசுன்ற. இப்படி தெரியும் பேசாத. புரியுதா? அப்போ எனக்கு இப்போ சொல்லு. அப்போ எனக்கு இந்த வண்டி வாங்கல. அதான் அடியா தடியே. ஐயோ இந்த பையனர்கான ஒரு பந்து அடிக்கிறான் ஊட்டடிக்கிறான். அந்த லேண்டிக்கு ஒன்று உடே தம்பி ராஜா மூஞ்ச காட்டுப்பா. ஒன்னும் இல்லப்பா. ஆன்டி பால் என் புள்ள கண்ண பாருங்கடா. நீங்க அடிச்ச பால் தானே என் புள்ள கண்ணுல அடிச்சு விட்டேன். ஆன்டி நாங்க அடிச்ச பால் இந்த பக்கம் ஆன்டி. அங்க குத்தி இங்க குத்தி என் புள்ள கண்ணுல குத்திட்டா. இனிமே இங்க பால் வந்தது பிரிச்சறிஞ்சு எல்லாரையும் பால கருக்கு எடுத்து போடா. சரி ஆன்டி. ஐயா திருந்த மாட்டால புளிய உணுவா. ஆன்டி பால் உன் பால பாக்குறதுக்கு வேலையா? அந்த பக்கத்தா போனிச்சு எடுத்து கிளம்பு. என்னடா பால காணோம். சரி வாங்க காசு போட்டு ஒரு புது பால் வாங்கிரும். ஓ புது பாலா. வா 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 வா. ஆன்டி பால் பாலா அங்கதான்டா போனிச்சு போய் பாருங்க. பால் இல்ல ஆன்டி. பால் இல்லையா? காசு போட்டு வாங்க வேண்டியதுதானே.
அட நீங்க வேற நிறைய பால் வாங்கிட்டோம். பால் 40 ரூபா. இப்ப எங்கிட்ட இருக்கிறது 30 ரூபா தான். தெரியாத ஆண்டி பால் வித்துட்டு இருக்கேன்டா. என்கிட்ட 30 ரூபா தான். என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமாண்டா, இரு வரேன். தம்பி, எப்ப பால் வாங்கினாலும் ஆண்டி கிட்ட வாங்க. எப்போதுமே ஆண்டி கிட்ட பால் 30 ரூபா தான். சரி ஆண்டி. சரிப்பா. மாப்பிள்ள பாத்து வாங்குறாங்க, நிறைய பேய் இருக்கு. எங்க பேய் இருக்கு? சுத்தி ஆய்தான் இருக்கு. அவன் தான் சொல்றானடா, அதை தாண்டி போகாதடா. அப்புறம் இதெல்லாம் தாண்டி போக மீச்சிட்டு போக சொல்றியாடா? பேய் கத்துது. எந்த நாயும் முக்குது. டாய்லெட் யூஸ் பண்ணுங்க, இயற்கையை அசிங்கப்படுத்தாதீங்க. நெட்டில் அடிக்கிற ஒரு பாசத்தை உள்ள அடியானா? சும்மா இப்ப அடிக்கிற மாதிரி. அடிச்சாண்டா அவன். நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. ஏய், என்ன பாக்குற? ஒழுங்கா வர மாட்டேன். என்னடா என்ன முறைகிற? நான் வரேங்க. இதோ வரண்ணா. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? ஆமாண்ணா. அவனாண்டெல்லாம் வச்சுக்காத போ. அம்மா, இந்த பூனை எவ்வளவு அழகா இருக்கு பாருமா. தம்பி, அது மொழியே சரியில்லை, காட்டு பூனை மாதிரி இருக்கு. அம்மா, அப்பெல்லாம் சொல்லாதம்மா. நான் இந்த பூனையை வளர்க்க போறேன். இனிமே யாரும் இந்த பூனையை எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். உன்னை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா சொல்லி என்கிட்ட. அதுக்கு அடுத்த நாள் அம்மா, மாயரம் வரையும் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, தண்ணி கொஞ்சம் மொண்டு வாமா. தரத்த முச்ச பூனை குறுக்க வந்து விட்டு. நான் இப்படி பச்சேன், அதுக்கப்புறம் தான் நீ அடிச்ச. அதுக்கப்புறம் தான் நீ வச்ச. நான் இப்படி பச்சேன், அதுக்கப்புறம் தான் நீ அடிச்ச. அடிச்சா அதுக்கப்புறம் தான் நீ வச்ச. நான் அப்படி பச்சேன். ஏன்னா ஏமாத்துற? உனக்கு அங்க என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாதுல்ல. அப்புறம் எதுக்கு பேசுற? சும்மா போ. நான் அப்படி பச்சேன், அதுக்கப்புறம் தான் நீ அடிச்ச. நான் அடிச்சா அதுக்கப்புறம் தான் வச்ச. பால் போட போட. பால் போட முடியாது. பேட்டை உடைச்சிடுவோம். பால் போடணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பேட்டை வேணா உடைச்சிக்க. பால் போடாத. ஏய், பால்லாம் போடாம போனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நாளை பண்ண விளையாட முடியாது. பிச்செல்லாம் கொத்தி விட்டுருவோம் அப்புறம். நான் வச்சதுக்கு அப்புறம் தான் நீ அடிச்ச. நீ பால் போடாத. யாடாலும் பச்சா. ஓய் மச்சான்,
அக்கா பேயக்கா வந்துட்டியாக்கா? 4 வருஷம் லவ் பண்ணக்கா விட்டு போயிட்டாக்கா. இவாக்கா உட்காருக்கா என் கதையை கேளுக்க. எந்த நாய் இது காலையில கூட வருது? டேய் கருப்பு சட்டை போட்டு வெளில போவாத. அட என்னம்மா பண்ணி வெள்ளிக்கிழமை நடத்த விட்டுற. தம்பி இந்த ரிமோட்டை கொஞ்சம் எடுத்து விடு. என்னம்மா டேய் யாரா இவ்வளவு பேட்டிங் ஆடுறது? ஆமாண்டா. கைக்கு போயிட்டா நேத்து நீ என்ன ரன் அவுட் ஆக்கினதே போதும். நீ போய் விளையாடு, நான் ஒன்றும் அடிக்கிறேன். வந்துடுறாங்க. அக்கா நேற்று விநாசக்தி வசூலுக்கு வந்தோம், நாளைக்கு வாங்க சொன்னீங்க. தம்பி நேத்தியே நாளைக்கு வான்னு சொல்லிட்டேன், அப்புறம் இன்னைக்கு வந்தீங்க. ஏதே புரியலையாடா? நாளைக்கு வாங்கன்னு அர்த்தம். வாங்க அக்கா. நேற்று விநாசக்தி வசூல் 300 ரூபா சொல்லிட்டு போயிருந்தோம். 300 ரூபாலாம் கொடுக்க முடியாது தம்பி, 100 ரூபா தான் கொடுப்பேன். சரிக்கா. அண்ணன் பேர் என்னக்கா? வல்லரசுன்னு போட்டுக்கப்பா. அது சரி. அக்கா நேற்று விநாசக்தி வசூல் சொல்லிட்டு போயிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு சொல்லிட்டு போயிடுப்பா. ஏதே அக்கா ஸ்ரீ கணபதி தனசக்தி விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 8ஆம் தேதி பிள்ளையார் வாங்கி ஊர்வலம் செல்கிறது. அதுக்கு வீட்டு வரியாக ரூபாய் 300 வசூல் செய்கிறோம். நாளைக்கு வாப்பா. ஸ்ரீ கணபதி தனசக்தி விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 8ஆம் தேதி விநாயகர் வாங்கி ஊர்வலம் செல்கிறது. அதுக்கு நாளைக்கு வாங்க. அக்கா ஸ்ரீ கணபதி தனசக்தி விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு அக்கா நாளைக்கு. கண்ணு மொழி காக்காமுள்ள குருவ ரெண்டும் குருவ நெல்லா நீராங்க போல வந்து வெளிச்சம் தார அழகாலே பொரியலையே பாச பெரியலையே மனசு ரக்க முளைச்சு பறக்குதையாத்தே. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். எங்கடா அந்த பொண்ணு? அம்மா பொண்ணு பொண்ணெல்லாம் இல்ல, பொங்கல் தான்.